அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. அன்புக்குரிய சகோதரர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தினுடைய பெரும்பகுதி, தொடர்ந்து ஃபுர்கான் என்கின்ற அத்தியாயம், அதற்கு பிறகு ஷுஅரா என்கின்ற அத்தியாயம், இது ஓதி இன்றைக்கு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி சில வசனங்களிலே அல்லாஹ்விற்கென்று சில நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களின் பண்பு நலன்கள் என்ன என்ற ஒரு அழகான பட்டியலை அல்லாஹ் கொடுக்கிறான். நீங்கள் எல்லோரும் உங்கள் உள்ளத்திலே குறித்து கொள்ளுங்கள். நான் பின்னால் ஒரு 13 பண்புகள் சொல்லப் போகிறேன். இதில் எது நம்மிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ்விற்கு நாம் நன்றி சொல்வோம். அது நம்மிடத்தில் இல்லாத ஒரு நிலை ஏற்படுமையானால் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்ல குணங்களின் மொத்த உருவமாக இருந்தார்கள். அதை தானே நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உலகத்திலே எதை வைத்து ஜெயிக்க முடியும்? பொருள், பணம், பதவி, பயின்ற கல்வி இல்லை. இதையெல்லாம் மிஞ்சி நிற்கக்கூடிய ஒன்றுதான் நல்ல குணம், நல்ல பண்பு. பண்பை வைத்து மனித மனங்களை ஆள முடியும், மனிதர்களின் உள்ளங்களை வெல்ல முடியும். எனவே தான் சஹாபாக்கள் சொன்னார்கள், மதீனா வாளை கொண்டோ கத்தியை கொண்டோ ஆயுதங்களை கொண்டோ அது வெற்றி கொள்ளப்படவில்லை, மாறாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்தரமான பண்புகளை கொண்டுதான் மதீனா வென்றது, மதீனா வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொல்வார்கள். எனவே மூமின்களுக்கான அழகான பண்பை அல்லாஹ் சொல்கிறான். வ இபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. இதான் அதனுடைய துவக்க வசனம். இங்கேருந்து துவங்கி அந்த அத்தியாயத்தினுடைய முடிவு வரை அல்லாஹ் சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்கள் யார்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் பண்பு என்ன? அவர்கள் யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பணிவுடன் இருப்பார்கள், அடக்கத்துடன் இருப்பார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரமோ, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமையோ, கல்வியோ, அழகோ எதுவும் அவர்களுக்கு தலைக்கணத்தை கொடுக்காது. அவர்களிடத்திலே ஒரு விதமான ஒரு பகட்டு நிலை இருக்காது. அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள், ஆணவம் கொள்ள மாட்டார்கள், கர்வம் அவர்களுக்கு இருக்காது. என்னதான் அவர்களுக்கு கிடைத்தாலும் பணிவு மட்டும்தான் அவர்களுடைய செயலிலிருந்து, பேச்சிலிருந்து வெளிப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தில் முக்கியமானது சொன்னாங்க. லா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியிலே நீ பெருமையோடு நடக்காதே மகனே, நீ பெருமையோடு நடக்காத. உன்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. எனவே அதை வச்சுட்டு நீ பூமியில் பெருமையாக நடக்காத. நீ என்னதான் பெருமையாக நடந்தாலும் சரி, பூமியை பொத்துக்கிட்டுலாம் உள்ளே போக முடியாது. வானத்தில் எவ்வளவு தூரமும் நீ எல்லாம் உயர முடியாது. இந்த பூமிக்கு மேலே தான் நீ வாழ போகிற. பெருமை வேண்டாம் என்று ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் சிலர்களை பார்க்கவே மாட்டான், பார்க்கவே மாட்டான். பார்த்தால்தானே மன்னிக்க, பார்த்தால்தானே அவன் அருள் செய்ய, பார்க்கவே இல்லைன்னா என்ன செய்யறது? சரி, அந்த துர்பாகியசாலி யார்? யாரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். வச்சுக்கங்களேன், நம்ம புள்ள ஒரு தப்பு பண்ணிட்டான், நம்ம தலையை தொங்க போட்டு நிற்கிறோம், அவன் நமக்கு முன்னாடி நிற்கிறான், பாப்பா மன்னிச்சிருங்க, அத்தா மன்னிச்சிருங்கன்றான். நம்ம அவன் முகத்தையே பார்க்கல. இப்போ அவனுடைய மனசு எப்படி இருக்கும்? பாப்பா முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு, இத்தனை நாள் ஆச்சு அவருடைய நேருக்கு நேர் கண்ணுக்கு நேர் கண்ணை வச்சு பார்க்கலையே, அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? முகத்தையே பார்க்கல. அது அந்த வெறுப்பு இருக்கிறதே, அந்த புறக்கணிப்பு இருக்கிறதே நம்ம மனசில் பெரிய வலியையும் வேதனையும் கொடுத்துரும். அல்லாஹ் நாளைக்கு சில மனிதர்களை பார்க்கவே மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யார் அவர்கள்? எதனால் அவர்களை அல்லாஹ் பார்க்கவில்லை என்றால், இந்த கீழாடை இருக்குல்ல, கீழாடை, நாம் உடுத்தக்கூடிய கீழாடை, இந்த கீழாடையை கரண்டைக்கு கீழாக உடுத்தினார்கள். எதற்கு? பெருமையை வெளிப்படுத்த. அவங்க உடுத்திருக்கக்கூடிய வேட்டி, அவங்க உடுத்திருக்கக்கூடிய லுங்கி, அவங்க உடுத்திருக்கக்கூடிய மற்ற இன்ன பிற உடுப்பு, அது கரண்டைக்கு கீழே தொங்கி அப்படியே தேய்த்து கொண்டே போனது. இது ஒரு ஃபேஷனா, இது ஒரு பெருமையா, இது ஒரு பெருமையினுடைய அடையாளமா உடுத்திக்கிட்டு அலைஞ்சாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், அவரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான்.
ஏன் அவர் உடுத்த உடுப்பில் கூட பெருமை வெளிப்பட்டது, அவர் பேச்சில் பெருமை தருகிறது, அவருடைய நடவடிக்கையில் பெருமை தருகிறது, அவருடைய அசைவில் பெருமை தருகிறது. அல்லாஹ் அவரை பார்க்கவே மாட்டான். காரணம், பெருமை என்பது அல்லாஹ்விற்கு சொந்தம். நீ எப்படி அதை எடுக்கலாம் என்று அல்லாஹ் வன்புக்கு நிற்கிறான். நீ எப்படி அதை கையில் எடுக்கலாம் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அன்பு பெருமக்களே, நமக்கு என்னதான் உயர்ந்தாலும், என்ன தூரத்துக்கு நாம் உயர்ந்தாலும் அதைவிட ஒருபடி உயர்ந்து நிற்க வேண்டும் பெருமை, பணிவு. நமக்கு அதைவிட ஒருபடி மேலே நிற்க வேண்டும் பணிவு, அடக்கம். அழகாக வள்ளுவர் சொல்வாரே, அடக்கம் அமருள் உய்க்கும் என்பார் இல்ல, அடங்காமை ஆறில் உய்த்து விடும் என்கிறார் இல்லையா. எனவே அடக்கம் தேவை, பணிவு தேவை. இது இபாதுர் ரஹ்மான் நல்லடியார்களுடைய முதல் பண்பு. இரண்டாவது சொல்கிறான் அல்லாஹ், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அறிவியினர்கள் அவர்களிடத்திலே வம்புக்கு இழுத்தால் பதிலுக்கு வம்புக்கு பேசிட்டு இருக்க மாட்டார், சலாம் அலைக்கும் சொல்லிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்பார். வீண் விவாதம், தேவையற்ற சர்ச்சைகள், தேவையில்லாத விஷயங்கள் போய் தலையிட்டு தொலைன்னு பேசிட்டு இருக்க மாட்டார். தேவையற்ற விஷயம் என்று தெரிகிறது, வம்புக்கு இழுக்கிறார்கள் என்று தெரிகிறது, போட்டு வாங்குறாங்கன்னு தெரியுது. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவருக்கு பதிலுக்கு பதில் பேசிட்டு எப்படியாவது இதை நம்ம சமாளித்து நம்ம ஜெயிச்சிடணுன்ற மாதிரி எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. சலாம் அலைக்கும் பாய், சரி அல்ஹம்துலில்லாஹ் என்று கடந்து போய் கொண்டே இருப்பார். நிறைய உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் இதற்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் சரி, நல்லோர்களுடைய காலத்திலும் சரி. அன்பு பெருமக்களே, இது மூமின்களுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது பண்பு என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யபீத்தூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன். இரவிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சஜிதா செய்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு தொழுகை. இரவு தொழுகை என்பது ரமதானில் மட்டுமானது அல்ல, வாழ்நாள் முழுக்க தொழ வேண்டிய ஒரு தொழுகை. குறிப்பாக தஹஜ்ஜத் தொழுகை என்று சொல்கிறோமே, அந்த தொழுகை வாழ்நாள் முழுக்க தொழப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பி கியாமில் லைல், இரவிலே ஒரு பகுதியில் நீங்கள் தொழுவதை வளமையாக்கிக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு தஅபு ஸாலிஹீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னாடி நல்லவங்கன்னு யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் அந்த வணக்கத்தை செஞ்சுருக்காங்க, எல்லாருமே அந்த இரவு தொழுகையை கையில் எடுத்திருக்காங்க. அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியம், உங்கள் உள்ளத்துக்கும் அமைதி அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ மூணாவது பண்பு இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய மூணாவது பண்பு, இரவிலே அவர்கள் சஜிதா செய்வார்கள். நாலாவது அல்லாஹ் சொல்கிறான், ரப்பன ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், நரகத்தை விட்டு ஒவ்வொரு நாளும் காவல் தேடிக்கொண்டே இருப்பார்கள். நான் சொல்ல சொல்ல இந்த பண்பெல்லாம் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் டிக் பண்ணிட்டே வரணும். நம்ம இந்த பண்பு இருக்கா நம்மள்கிட்ட, நாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவோமா, இந்த பண்பு நம்ம வந்துடுவோமா என்று நீங்களே, நான் எனக்கு, நீங்கள் உங்களுக்கு நீங்கள் டிக் போட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ரஹ்மானுடைய அடியார்களின் நாலாவது பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு அனுதினமும் துவா செய்து கொண்டே இருப்பார்கள். எங்களை அதிலே போட்டு விடாதே ரப்பே, நரகத்தை விட்டு எங்களை காத்துவிடு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தே அவனுடைய அருளின் மீது ஆசை வைத்து சொர்க்கத்தை கேட்கிறார், உள்ளபடியே கேட்கிறார். 100% ஒரு உள்ளத்திலே அந்த தேடலும் ஆர்வமும் இருக்கிறது. சொர்க்கம் சொல்லுமாம், யா அல்லாஹ், இவன் ரொம்ப தேடுறான் என்னைய, எனவே என்னை அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொர்க்கம் சொல்லுமா. சொர்க்கம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து, உண்மையிலேயே ஒருவர் பயந்து முருகி கண்ணீர் வடித்து நரகத்தின் கொடிய வேதனை நினைத்து, நரகத்தில் பாவிகளுக்கு தரக்கூடிய துன்பங்களை நினைத்து உள்ளத்தால் புழுங்கி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் அந்த நரகத்துடைய நீ காப்பாத்துறேன்னு கேட்டார். 1 2 3 தடவை கேட்டார். நரகம் அல்லாஹ்ட்ட சொல்லுமா, யா அல்லாஹ் இந்த பையன் ரொம்ப பயப்படுறான், இவன் எனக்கு வேண்டாம், இவனை என்கிட்ட நீ கொண்டு வந்துடாத அப்படின்னு நரகம் சொல்லுமா. அப்போ நல்லோர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானின் அடியார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு காவல் தேடிக்கொண்டே இருப்பார்கள். இது நாலாவது பண்பு. அஞ்சாவது அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் விரயம் செய்ய மாட்டார்கள், வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் நம்ம என்ன நினச்சிருக்கோம்? வேஸ்ட் ஆக்குறது, காசு பணம் எதுவானாலும். விரயம்னு என்ன தெரியுமா? அரபியில் இஸ்ராஃப் என்று சொல்வார்கள். இஸ்ராஃபுக்கு உண்மையான பொருளை அறிஞர்கள் முஃபஸ்ஸிர்கள் எழுதி தருகிறார்கள். தேவை இருக்கும், தேவையான ஒன்று தான், ஆனால் அதையும் அளவாக செஞ்சுக்கிறது. தேவையான ஒன்று தான், அதிலையும் வரம்பு மீறாமல் இருப்பது. இன்னொன்று இருக்குது, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது, அதிலே ₹1 நீங்கள் செலவு செய்தாலும் அது இஸ்ராஃப் தான். தடை செய்யப்படல, உண்மையிலேயே அது ஹலாலானது, உங்களுக்கு தேவைதான், அந்த தேவையிலேயே அளவாக நிப்பாட்டிக்கிறது.
அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி என்று சொல்லுகிறாங்களே இல்லையா, அதுலேயும் அளவாக இருக்கிறது. உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, ஒது செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஆத்தங்கரையில் உட்காந்துருக்கீங்க, தண்ணி அப்படியே அடிச்சுக்கிட்டு ஓடுது. தண்ணி தான் இவ்வளோ இருக்குதே, எனக்கு நான் கழுவுவோம் கையை 3 தடவை இல்லை 30 தடவை கழுவுவோம், முகத்தை 3 தடவை இல்லை 30 தடவை முகத்தை கழுவுவோம் அப்படின்னு கழுவுனீங்கன்னா அது இஸ்ராஃப். நாங்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைனா 3 தடவை தான். பெருக்கெடுத்து ஓதக்கூடிய ஆத்தன் கரையில் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த தண்ணியை குறிப்பிட்ட அளவு கழுவ வேண்டும். 3 தான் 3. ஒரு தடவை செஞ்சால் ஃபரது முடிஞ்சிருச்சு, 3 தடவை செய்தால் சுன்னத்து முடிஞ்சிருச்சு. 4வது தடவை கழுவினீர்கள் என்றால் அது இஸ்ராஃப். ரசூலுல்லாஹ் தேவைதான், அந்த தேவைக்கு மீறி செய்யக்கூடியது இஸ்ராஃப். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வானஷ் ஷயாத்தீன். யார் அளவு கடந்து விரயம் செய்கிறார்களோ, அது காசாகட்டும், உணவாகட்டும், அல்லது அவர்களுடைய உடுக்கக்கூடிய உடுப்பாகட்டும், அவர்களுக்கு தேவையான பொருட்களாகட்டும், விரயமானால் அந்த விரயம் செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ஷைத்தானினுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தானுடைய தோழர்கள். லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். விரயம் செய்யக்கூடிய நபர்களை அல்லாஹ் பிரியப்படவே மாட்டான்றான் அல்லாஹ். அப்போ இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் விரயம் செய்ய மாட்டார்கள். இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான், அந்த அல்லாஹ்வின் அடியார்கள் இணை வைக்க மாட்டார்கள். நம்ம இணை வைக்கிறது இல்லை. 7வது சொல்றான், கொலை குற்றம், கொலைக்கு காரணமாகவோ அதற்கு எந்த ஒரு தூண்டுகோலாவோ இருந்துவிட மாட்டார்கள். இது 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட், விபச்சாரத்தின் பக்கம் அவர்கள் சென்று கூட விட மாட்டார்கள். அவர்களின் பாதங்கள் கூட அங்கே போயிருக்காது தப்பான வழியிலே உறவு கொள்வதற்கு. குர்ஆன் சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லவில்லை, அதன் பக்கம் நெருங்கக்கூட செய்யாதே என்கிறது. வலா தக்ரபு ஜினா. ஜினா என்றால் விபச்சாரம், அதன் பக்கம் நெருங்கி விடாதே. நெருங்குதல் என்றால் என்ன அர்த்தம்? உங்களை அது எங்கே கொண்டு நிறுத்துமோ அந்த காரியத்தை கூட செய்யாதீங்க. பார்வை, இந்த பார்வை தான் ஷைத்தான் விடக்கூடிய முதல் அம்பு. அதை க்ளோஸ் பண்ணு இந்த மாதிரி இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணி யோதன வசனங்கள் அதெல்லாம் வந்தது. குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம். மூமின்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் பார்வையை தாழ்த்தட்டும். மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், ஹலாலான பார்வை மட்டும் பார்க்கட்டும். ஏன்? இந்த பார்வை தான் முதல் அம்பு. இதற்கு பிறகு ஒவ்வொன்றாக அது தொடரும் பட்சத்திலே ஒரு கட்டத்தில் அது தவறிலே கொண்டு உங்களை தள்ளிவிடும். அப்போ இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வின் அடியார்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூட மாட்டார்கள். 9வது பண்பாக அல்லாஹ் சொல்கிறான், இதுவெல்லாம் அவர்களின் வாழ்க்கையிலே இணை வைப்பு அல்லது கொலை குற்றம் அல்லது இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கத்தினால் ஏற்பட்ட சகவாசம் இதெல்லாம் இருந்து போய்விடுமையானால் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து உளமுருகி கண்ணீர் விட்டு அழுது அதற்கு அடுத்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வார்கள். நல்லவன் விளங்கணும், தௌபா செஞ்சுட்டா எல்லா பாவமும் அழிஞ்சிருங்கிறது உண்மைதான். ஆனால் தௌபா செஞ்சு முடிச்ச உடனே மறுபடியும் அதே பாவத்தை செய்யக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்னா நல்ல விஷயங்களை செய்ய துவங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இல்லாமன் தாபவ ஆமனவ அமில சாலிஹன், எவர் ஒருவர் இந்த விஷயத்திலெல்லாம் இருந்து தௌபா செய்து நல்லமல் செய்து அல்லாஹ்விடத்திலே முன்னோக்குகிறாரோ, அல்லாஹ் அவர் செய்த பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றி விடுவான், அவர் செய்த தவறுகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தருவான் என்று இதே வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இது 9வது பண்பு. 10வதாக அல்லாஹ் சொல்கிறான், பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள், பொய்யுக்கு துணை போய் விட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் பொய்யுக்கு துணை போய் விட மாட்டார்கள். லா யஷ்ஹதுன ஜூர். ஜூர் என்றால் பொய் சாட்சி எல்லாம் இது வரும். அதிலே அவர்கள் துணையாக போய்விட மாட்டார்கள். 11வதாக அல்லாஹ் சொன்னான், தீமையான விஷயத்தை கண்டால் ஒதுங்கி நடப்பார்கள். அவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் நிற்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, நான் குடிக்க மாட்டேன், அவங்க கூட போவேன், அங்கே நிற்பேன்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, தவறுக்கு துணையாக கூட நிற்க மாட்டார்கள். அந்த இடத்தில் கூட நிற்க மாட்டார்கள். ஆபாசம் இருக்கிறது, கூத்து நடக்கிறது, தேவையற்ற கும்மாளம் நடக்கிறது, தேவையற்ற விஷயங்கள் கேளிக்கைகள் நடக்கிறது, அந்த இடத்தை அவர்கள் எப்படி கடப்பார்கள்? கண்ணியமாக கடந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல போய் நினைத்து நீங்கள்லாம் பாவிகள், நீங்கள்லாம் எந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க, தன்னை பெருமைப்படுத்திக்கிற மாதிரி பேசுகிறதோ அல்லது அதை செய்கிறவங்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரி என்றதோ இல்லாமல் அந்த இடத்துல நின்னா கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, ஒரு கேளிக்கை விடுதி, அந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல டக்குன்னு கடந்து அந்த இடத்துல தலையை குனிச்சு வெளியே வந்துட்டாங்களாம். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லப்படுச்சு, இந்த மாதிரி இப்னு மஸ்ஊத் நடந்துக்கிட்டாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, இப்னு மஸ்ஊத் கண்ணியமான மனிதர், அவர் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுத்ததாக நான் பார்க்கிறோம். எனவே தீமையின் பக்கம் அவர்கள் அதை விட்டு ஒதுங்கி போய்விடுவார்கள்.
இது மூமின்களுக்குரிய முக்கியமான பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். இது 11வது பண்பு. 12வதாக அல்லாஹ் சொல்கிறான், நல்ல விஷயத்தை கேட்பார்கள், செவிமடுப்பார்கள், உள்வாங்கிக் கொள்வார்கள், அதை செரித்து தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். இது மூமின்களுடைய முக்கியமான பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். 13வதாக முத்தாய்ப்பாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே அந்த நல்லடியார்கள் எப்படி துவா செய்வார்கள் தெரியுமா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ கொடுத்த மனைவிமார்களை, எங்களுக்கு நீ தந்த பிள்ளைகளை எங்கள் கண் குளிர்ச்சியாக ஆக்கித்தா என்று கேட்பார்கள். நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா தெரியுது, முன்னாடி 12 இருக்கோ இல்லோ, இந்த கடைசி மட்டும் நாங்கள் கரெக்டாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியுது இல்லையா? கண்டிப்பாக கேட்கணும். மனைவி அமைவதெல்லாம் தமிழில் சொன்னான் இறைவன் கொடுத்த வரம்னா. உண்மையிலேயே ஒருவனுக்கு நல்ல மனைவியும் சிறந்த பிள்ளைகளும் கிடைக்கப்பட்டு விட்டால் அது அவனுக்கு இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்ட சொர்க்கம். இந்த உலகத்திலேயே அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் நல்லோர்கள் இந்த துவா ஓதுவாங்க. எப்போ மனைவியும் பிள்ளைகளும் அவனுக்கு கண் குளிர்ச்சியை தருவதாக ஆகிவிட்டதோ, இந்த மனிதனுடைய செயல்பாடு, இபாதத்து, மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாயிரும். எனவேதான் நல்லோர்கள் இப்படி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கித்தா, என் பிள்ளைகளை என் கண்குளிர்ச்சியாக ஆக்கித்தா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பெரிய தலைவலியே என்னன்னா, பிள்ளைகளால் வரக்கூடிய சில பிரச்சனைகள், எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சில குறிப்பிட்ட சில நபர்களுக்கு அவர்களால் ஏற்படக்கூடிய சில விரும்பத்தகாத விஷயங்கள், அது மிகப்பெரிய அழுத்தத்தை, மன வேதனையை, வருத்தத்தை தருவதை பார்க்கிறோம். சரி, என் குடும்பம் இப்படி கண் குளிர்ச்சி எனக்கு தரலையே, எனக்கு ஒரு விதமான நெருக்கடி என் குடும்பத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யோசிக்கிறாரு. அவருடைய குடும்பம் அவருக்கு மகிழ்ச்சியாக மாறணும்னா என்ன செய்யணும்? மார்க்கம் சொல்லுது. நீங்கள் பார்க்குறதா பார்த்தா அதெல்லாம் மாறுறது சாத்தியமா, நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுடைய பார்வை இருக்குது. ஒருத்தர் ஒரு மனோ தத்துவ டாக்டர்கிட்ட போனார், உளவியல் மருத்துவர். அவர்கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக போனார். சார், எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது சார், எனக்கு அந்த தலைவலிலாம் போயிடணும், போயிட்டு நான் ஒரு 100 வருஷம் வாழணும் சார், அப்படி ஏதாவது எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னாரு. இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஓ, கல்யாணம் முடித்தா 100 வருஷம் வரலாமா, எல்லா தலைவலியும் போயிருமா? அவர் சொன்னாராம், டாக்டரு, கல்யாணம் முடித்தா அந்த ஆசையும் உனக்கு வராது, 100 வருஷம் வாழணுன்ற ஆசையும் உனக்கு வராது. உளவியல் மருத்துவம் சொல்லக்கூடியவருடைய கதியே இதுதான். அப்படின்னா இப்போ நம்மளுடைய கதியெலாம் எப்படி இருக்கும்? இப்போ நம்மளுடைய குடும்பம் கண் குளிர்ச்சியாக நமக்கு ஆகணும்னா என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேண்டாம், இந்த துவாவை மட்டும் மீண்டும் மீண்டும் மடக்கி ஓதுனா போதும். அறிஞர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், இந்த துவாவை யார் அதிகப்படியாக ஓதுவாரோ அவருடைய குடும்பம் அவருக்கு மகிழ்ச்சிகரமான குடும்பமாக அல்லாஹ் மாற்றி கொடுத்து விடுவான். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட, பிள்ளைகள் விஷயத்திலே, மனைவி விஷயத்திலே இருந்தாலும் கூட, இந்த துவா பவர்ஃபுல்லான துவா, இந்த துவா ரொம்ப சக்தி வாய்ந்த துவா. இதை தொடர்ச்சியாக ஓதினால் அல்லாஹ் அவருக்கு மகிழ்ச்சிகரமான குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். அந்த குடும்பத்தின் மூலம் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பு பெருமக்களே, மேலே சொன்ன இந்த 13 அம்சங்களும் ஒரு இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய நல்ல அடியார்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள். நான் உங்களுக்கு பட்டியலிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த பண்பில் ஏதேனும் சிலதையாவது நம் வாழ்க்கையில் ஒன்றாக எடுத்துக்கொண்டு இந்த ரமதானிலிருந்து ஒரு மிகச்சிறந்த பாடத்தை நாம் எடுக்க வேண்டும் என்ற உணர்வில் தான் இதை நான் உங்களிடத்திலே பகிர்ந்தேன். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.